நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளூ பேர்ட் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் 6th லெசனில் போயம் இருக்குது, அதுக்காக நான் ப்ளூ பேர்ட் பண்ணுறேன். ப்ளூ பேர்டுன்னு உடனே பீகாக் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அதனால் நான் வந்து பீகாக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான். அதனால் சார்ட் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது ப்ளூ பேர்டுன்றதுனால நான் வேறு கலர் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. நான் ஃபுல்லாகவே ப்ளூ வச்சே நான் வந்து கொடுக்குறேன். இந்த சைட் ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஹாஃபுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம அந்த சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபெதர்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்குன்னு நான் எக்ஸாக்டாக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நான் கொடுக்கல. சும்மா ரேண்டமாக எனக்கு எங்கெல்லாம் ஃபெதர் வரணும்னு தோணுச்சோ அங்கெல்லாம் நான் ஃபெதர் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிராஃப்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லிக் கொடுத்து பசங்களை வந்து பண்ணிட்டு வர சொல்லலாம். பட் நம்ம பசங்கன்றப்போ அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்காது. நம்மளே மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம அதை பண்ண வச்சோன்னா அவங்க இன்னும் எக்ஸைட் ஆயிடுவாங்க. பசங்க முன்னாடி இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக இதை வந்து கற்றுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டி ஃபோல்டாக எடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டி ஃபோல்டாக எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விசிறி மாதிரி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்ல நெருக்க மடிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இப்போ இதை எக்ஸாக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு மயிலுடைய தோகை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நல்ல டார்க் ப்ளூ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாய் அதோட உடல் பகுதியை வந்து வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எப்போதுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பீஸை தனியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சின்னதாக வரைஞ்சிருப்போம், ஆனால் பெரிய பேப்பரை வச்சுட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கிளியாமல் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வேஸ்ட் பேப்பரில் நான் இந்த மாதிரி பீக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கம் வந்து ஒட்டி வாயில் ஒட்டிக்கலாம். ஏன்னா வாய் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சால் அழகாக இருக்குன்றதுக்காக இந்த இடத்துல கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ஸ் வாங்கும்போது நல்ல திக்கான பேப்பர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இதிலே லைட்டான பேப்பர்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண மாதிரி கவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்கி ஃபீல் பண்ணி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பேப்பர்ஸ் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி நிற்கும். இல்லைனா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். இப்போ கண் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் கண் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு 2 கண் கிடைக்கும். இப்போ அந்த 2 கண்ணையும் நம்ம இந்த சைடு அந்த சைடு ஒன்று ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும், சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் மற்றபடி வாட்டர் க்ளூஸ்லாம் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் தலைவலி. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். கண்ணுக்கு மட்டும் லைஸாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம இதில் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வேணால் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த சைடு வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஒரு பப்பட் மாதிரி வேணுன்றதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டுறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் எம்டி ஸ்டிக்கை வாங்கிட்டு நீங்கள் அதில் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கலராக இருக்கும். இப்போ சென்டரில் கொஞ்சம் கம் வச்சுருக்கேன், ஏன்னா அது விட்டுறக்கூடாதுன்றதுக்காக.
ஸோ சூப்பரான பீகாக் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டைம் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நன்றி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.